வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வலி நிவாரண எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அதனால் அதில் என்னென்ன பொருள்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லி எப்படி காய்ச்ச போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. என்னென்னு முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். இல்லை விடுபட்டு போச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரம்பூடு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு இதுதான் உரம்பூடுங்கிறது. தாத்தா தலைவெட்டி பூடுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா வலி நிவாரணியாக செயல்படும். எந்த காயமானால் கூட கிராமங்களில் இதை பிழிஞ்சு விடுறது தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க. உரம் போட்டு எடுத்து பிழிஞ்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முருங்கை இலை. முருங்கை இலை எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும், வீக்கம்லாம் இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய தன்மை முருங்கை இலைக்கு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நமக்கு முடக்கத்தான். இந்த முடக்கத்தான் இலை தான் நமக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா மூட்டு வலி, முழங்கால் வலி அப்படின்னாவே நமக்கு முடக்கத்தான் இலை, முடக்கத்தான் தைலம் நல்லா கேட்கும். அதனால் நம்ம முடக்கத்தான் நிறையா பயன்படுத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு குப்பைமேனி. இந்த குப்பைமேனி எதுக்குன்னா நம்ம ஸ்கின் சார்ந்து எந்த தொந்தரவுகள் இருந்தாலுமே சரி, நமக்கு இந்த குப்பைமேனி இலையை போடும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு அது எல்லாமே சரியாயிரும். அதுக்காக நான் குப்பைமேனி இலை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துளசி. துளசியும் அப்படி தான். இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்குது, ஃபங்கஸ் ஏதாவது இருக்குது, ஃபங்கஸ் அட்டாக் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் சரி பண்ணி அந்த வலியை போக்கக்கூடிய தன்மை துளசிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி. கற்பூரவல்லியும் அப்படி தான் ஒரு நல்ல ஒரு வலி நிவாரண தைலமாக இருக்கும். கற்பூரவல்லி இலையை போட்டு காய்ச்சும்போது நமக்கு வலியை போக்கக்கூடிய ஒரு ஆயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆவாரம்பூ. இந்த ஆவாரம்பூவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த துவர்ப்பு சுவை, கூலிங், இது நல்லா குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. இப்போ நம்ம ஒரு சிலருக்கு காலெல்லாம் எரியுது, பாதங்காலில் எரியுதுமாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம இந்த முடக்கத்தான் இந்த ஆவாரம்பூவை போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா குளிர்ச்சி. அதனால் நமக்கு இந்த பாத எரிச்சலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அதே வரிசையில் தான் வருது நம்ம மருதாணியும். இதுவும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதுவும் பாத எரிச்சல்லாம் இருந்தால் கூட நம்ம இந்த மருதாணி தலையை போடும்போது அது நமக்கு சரியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது கருநொச்சி. சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நொச்சியிலையும் நமக்கு வலியை போக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் அதை விட பல மடங்கு அற்புதம் நிறைந்தது தான் இந்த கருநொச்சி இலை. பின்னாடி வயலட் கலர்லேயும் முன்னாடி பச்சை கலர்லேயும் தான் இருக்கும். இது நல்ல மருத்துவ குணம் அதிகமானது. அதனால் நம்ம இந்த கருநொச்சி இலையை பயன்படுத்தி இருக்கிறோம் நம்மளோட எண்ணெய் காய்ச்சறக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தும்பப்பூவு. இது அப்படி இந்த மாதிரி அதை எல்லாருமே பார்த்துருப்போம். விநாயகருக்குனாவே தும்பப்பூ அப்படின்னு சொல்லி மாலை கட்டி கூட போடுவாங்க. இந்த தும்பப்பூவு இது நல்லா நமக்கு வலி நிவாரணியாக நமக்கு செயல்படும். மூட்டு வலி எல்லா வலிகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த தும்பப்பூ, தும்ப செடிக்கு இருக்குது. அதனால் நான் இந்த தும்பப்பூவை பயன்படுத்தி இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நித்திய கல்யாணி பூவு. இந்த நித்திய கல்யாணி பூவும் அப்படி தான். இலை, அந்த பூ எல்லாமே பயன்படுத்தலாம். இதுவும் நல்ல வலி நிவாரணியாக செயல்படும். அதுக்கப்புறம் வேப்பந்தலை. வேப்பந்தலைனாவே நமக்கு நல்ல கிருமி நாசினியாக பயன்படும். இப்போ நல்லா தலையிறது, அப்படியே கொழுந்து விட்டு வேப்பந்தலை தளைஞ்சு வருது. அதனால் இப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வேப்பந்தலையை அந்த கசப்புத்தன்மை எல்லாம் இருக்கிறதுனால இது நல்லாவே வேப்ப எண்ணெய் சேர்த்தலாம். வேப்ப எண்ணெய் சேர்த்த முடியினாலும் இந்த வேப்பந்தலையை சேர்த்தும்போது நமக்கு அதனுடைய மருத்துவ குணம்லாம் கிடைக்கும். நல்லா வலி நிவாரணியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமான மூலிகை என்ன அப்படின்னா, புதுசாக இவ்வளோ நாள் தெரியாது எனக்கு. இப்போ தான் இந்த கோபுரந்தாங்கி மூலிகையை பயன்படுத்தினோம்னா நமக்கு நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும், வலி நிவாரணியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால் இந்த மூலிகை நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மற்ற மூலிகை பொறிக்க போகும்போது எனக்கு இந்த கோபுரந்தாங்கி மூலிகையும் கிடச்சிது. இது வேரோடவும் பயன்படுத்திக்கலாம். அதனால் எனக்கு நிறையாவே இந்த கோபுரந்தாங்கி மூலிகை கிடச்சதுனால நான் நிறையாவே பறிச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 செடி அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டேன்.
கோபுரந்தாங்கி மூலிகையும் இருக்குது. இது ரொம்பவே நல்ல வலி நிவாரணியாக செயல்படும். இது தனியாகவே கோபுரந்தாங்கி மூலிகை எண்ணெய் அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த மூலிகை கிடைச்ச உடனேயும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்னென்னலாம் போடுறோம் அப்படின்னா பிரண்டை போடுறோம். பிரண்டையில் பார்த்திங்கன்னா நான் 2 விதமான பிரண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து முப்பிரண்டைன்னு சொல்லுவாங்க. நான் அதை எல்லாமே கொஞ்சம் பிரண்டையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் இருக்குது. முப்பிரண்டைன்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம காட்டுக்குள்ளேயெல்லாம் இப்படி 4 பட்டையாக இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பிரண்டையும், இன்னொன்று வந்து இதுதான் வந்து முப்பிரண்டைன்னு சொல்கிறாங்க. இது முழுசாக இல்லை, நான் கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன், உரிச்சிட்டேன் தோலை. இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த மருத்துவர் சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அதனால் இந்த முப்பிரண்டையும் நான் பயன்படுத்துகிறேன். பொதுவாக பிரண்டை அப்படின்னாவே நமக்கு வந்து நல்ல வலி நிவாரணியாக செயல்படக்கூடியது. அந்த முழங்கால் வலியாகட்டும், இதெல்லாம் சட்னியாகவும் நம்ம செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்படி எண்ணெயிலையும் காய்ச்சி போடும்போதும் அதை அப்ளை பண்ணும்போது, அந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போதும் நமக்கு நல்லா வலி நிவாரணியாக இருக்குது. பிரண்டை தைலம்னே வந்து தயார் பண்ணுறாங்க. இதாங்க முப்பிரண்டை. இது முழுசாக காமிக்க முடியல, நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டேன். இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த 4 ஷேப் வராமல் 3 ஷேப் மாதிரி வரனால இது முப்பிரண்டைன்னு சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிலவேம்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா நமக்கு எந்த ஒரு விஷ ஜந்துக்கள் கடித்தாலுமே வந்து, இல்லை தோலில் எந்த பிரச்சனை வந்தாலுமே, இந்த பிப்பு அலர்ஜி எதுக்குனாலும் நம்ம இந்த நிலவேம்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லா அதை வந்து போக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். இஞ்சியெல்லாம் தோல் சீவியே எடுத்து வச்சுட்டேன் இஞ்சி. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து ஆர்கானிக்காக, அதாவது இயற்கை முறையில் நான் வந்து விளைவிச்சிட்ருக்கிறேன். அதனால் அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுட்டேன். இதெல்லாமே இடியுரலில் போட்டு நல்லா இடிக்கணும். பூண்டும் உளிச்சு கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாமே வந்து இஞ்சி, மஞ்சள், பூண்டு, இந்த 3ம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சேர்த்து போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்தணும். பச்சை கற்பூரம், வெண்குங்கிலியம். பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரம், வெண்குங்கிலியம், இந்த 4 பொருள் வந்து நம்ம சேர்த்தணும். சரி, ஓகே. இனி வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது பார்ப்போம். ஓகே, வாழ்க வளமுடன். நாம் இப்போ வந்து எண்ணெய் காய்ச்சறக்கு ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் எண்ணெய் காய்ச்சும் போது நுரையாக வரும். எல்லா மூலிகையும் நம்ம பறித்து வச்சுருந்த எல்லா மூலிகையும் போட்டு இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி நுரைச்சி வந்து பொங்கும். நம்ம சிறுதீயிலேயே வச்சு காய்ச்சணும். எண்ணெய் நல்லா இந்த தலையெல்லாம் சலசலன்னு ஆகிற அளவுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் இந்த எண்ணெய்க்கு இறங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா காய்ச்சணும். பொறுமையாக தான் செய்யணும். இதில் வந்து இன்றைக்கி நம்ம கோபுரம் தாங்கி மூலிகை வந்து பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த கோபுரம் தாங்கி மூலிகை எண்ணெய் தயாரிக்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க கீழே பாஸ்கரண்ணா. அதுக்காக இந்த தருணத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.